வணக்கம் உறவுகளே, நான் கேரளாவிலிருந்து ஜானு. இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நயகரா ஃபால்ஸ். மார்ச் மாதம் சரியான குளிர்க்க நிற்கிறோம். எங்கள் இடத்த நிற்க குளிர் இல்லாமல் கிடந்து இங்கே வந்து பார்த்து ஒரே குளிராக கிடக்கு. கதையே கொஞ்சம் கஷ்டமாக கிடக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நயகரா ஃபால்ஸ் மார்ச் மாதத்தில் இந்த குளிர்க்க எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சம்மருக்கு நான் உங்களுக்கு இந்த எடுத்து காட்டுறேன். எவ்வளோ வித்தியாசம்னு நீங்கள் ரெண்டையும் பார்க்கலாம். தொடர்ந்தும் வீடியோவை பாருங்கள். இதை பாருங்க, அப்படியே அந்த ஃபோர்ஸ் கொடுக்குற இங்கெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்குதுன்னு பாறைகள் மாதிரி வெள்ளையாக உறைஞ்சி போய் கிடக்குது எல்லாம். இது என்னென்னு சொல்லி சொன்னால், சம்மரில் வந்து ஐலாண்டு எல்லாருமே வந்து இந்த போட்டில் போகிறது, ஃபோர்ஸுக்கு கீழே போய் அந்த வியூவை பார்க்குறதுக்கு போட்டில் போகிறது. கனடா சைட்லேருந்து போட்டில் போவோம். ஸோ அந்த இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ குளிர்காலம் வந்தவொன்னா க்ளோஸ் பண்ணியிருக்குது. சம்மரில் வந்து இதில் வந்து நிறைய பேர் லைனில் அனுப்பிடும். இது தான் அந்த போர்டில் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறது. பட் இது க்ளோஸ் பண்ணியிருக்குது. இங்கே தான் டிக்கெட் எடுக்கிறது. எடுத்துகிட்டு அங்கே போகணும், மங்கால் சைட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து நாங்கள் லைனில் நின்று அப்படியே எல்லோரும் போர்டில் போகிறது. இது லாஸ்ட் இயர் நாங்கள் போனாங்க. பட் இது இனி சம்மருக்கு இது ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, சினோ எப்படி உறைஞ்சி போய் கிடக்குன்னு சொல்லி. அது கீழே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும், ஆனால் அது தெரியுது இல்லை. பட் அந்த சினோ தான் அதுக்கு மேலே படிஞ்சு போய் கிடக்குது. சம்மரில் இப்படி எல்லாம் வெள்ளையாக இருக்காது பாடியாக. மெயின் ஃபோர்ஸ் அங்கே தானே இருக்குது. நாங்கள் நடந்து அங்கே போகிறோம். இன்றைக்கு சரியான குளிராக கிடக்குது. கை க்ளவுஸையும் பிடிட்டு வந்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பிடிச்சி எல்லாத்தையும் காட்டுறேன். சம்மருக்கு வந்து வடிவம் எடுப்போம். அதில் ஒரு டவர் தெரியுது பாருங்க, அதுக்கிட்ட தான் நாங்கள் எங்கள்ட கார் பார்க் பண்ணியிருந்தாங்க. அதில் விட்டு தான் நடந்து வந்தோம் நாங்கள். இது என்னென்னு சொன்னால் சிப் லைன்னு சொல்லி அப்படியே அந்த ஃபோர்ஸை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போகிறதுக்கு. இது இப்போவும் ஓப்பன் ஆகிருக்கு. வந்து $49 தொடக்கம். இப்போ US டாலரில், கேனடியன் டாலரில் வந்து $69. நாங்கள் இப்போ போகல, சும்மா பார்ப்போம். 7 வயசுக்கு மேற்பட்டாங்கன்னா இதில் போகலான்னு காட்டிது. இந்த படத்தை பாருங்க, சமர்த்தான் நல்லா இருக்குன்னு இருக்குது. சிப் லைன் வந்து இதில் தொடங்கி தான் அப்படியே இந்த கேபிளால் தான் அப்படியே போகும். அப்படியே நீங்கள் ஃபால்ஸை பார்த்து கொண்டு போகலாம். கீழே வியூவை இது நான் ஒரு காலம் ட்ரை பண்ணல. ஒரு சம்மர் டைமில் இதையும் ட்ரை பண்ணி அலோவ் பண்ணினாங்கன்னு சொன்னால் செல்ஃபி ஸ்டிக்கையும் போட்டு வீடியோ எடுக்க நல்லா இருக்கும். அதில் பார்த்தா பாருங்க, முகில் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது தண்ணி விழுந்து போகிற அந்த நுரை மாதிரி, தண்ணி வேகமாக விழுகிறதுல அப்படி ஒரு நுரை மாதிரி மேலே போகுது. போட்டில் போனவன்டா அதை நாங்கள் ஃபீல் பண்ணலாம். அவங்கள் எல்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். சம்மருக்கு தான் அது வாய்ப்பு இருக்குது. நான் வேணுமெண்டா பழைய வீடியோ கிளிப்ஸை நான் அதில் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட முகத்தில் நல்ல வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. வெயில் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் அதே நேரம் சரியான காற்று. அந்த காற்றுக்கு பயங்கரமாக குளிருது. சம்மர்லேயே நார்மலாக இந்த ஃபோல்ஸ் பக்கத்து வரைக்கும் ஒரு குளிர் ஒன்று இருக்கும். பட் இது வின்டர் டைம் வேறு, அப்போ சொல்ல வாங்கணும். வணக்கம். பார்த்தீங்கன்னா யூடியூபர் சாய்ந்து நிற்கிறார். நானும் இவர் இன்றைக்கு இங்கே நகராக்கு வந்து ஒரு வேலை அலுவலாக இவருக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் ஒன்று செய்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் நாங்கள். ஸோ வந்த இடத்துல சரி அப்படியே வந்துட்டோம். 2 பேரும் ஒரு யூடியூப்பை வச்சு நடத்துகிறோம். ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று எடுக்கணுமென்றக்காக சரி ஃபோல்ஸுக்கு வருவோம்ட்டு வந்தாங்க. வந்தால் எதிர்பார்த்தவரை சரியான குளிர். அப்படி இருந்தும் எங்களோட கடமை உணர்ச்சியில் நாங்கள் தவறக்கூடாதுக்காக குளிருக்கு மத்தியில் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறோம். பார்க்குற ஆக்கள் தயவு செய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கும் ஏதாவது பிஸ்னஸ் ப்ரொமோஷன் தேவைன்னா நீங்கள் சைந்த கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு எந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்தும் பிஸ்னஸ் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் அவற்றை யூடியூப் சேனலில் போய் அவற்றை நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸெல்லாம் நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். தொடர்ந்தும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை மகிழ்விக்கிறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சம்மரில் என்ன நாங்கள் சம்மரில் வந்து வீடியோ எடுத்து போடலாம். ஆனால் இப்படி ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுக்கலாது. ஏன்னாட்டா சுற்றுற பக்கம் எல்லாம் ஆக்கலாக இருக்கும், திரும்புகிற பக்கம் எல்லாம் ஒரே சனமாக இருக்கும். இப்படி நாங்கள் ஈஸியாக வந்து வீடியோ எடுத்து போடுறன்றதெல்லாம் வாய்ப்பு குறைவு தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம். அந்த டைமை பொறுத்து சில இடங்களில் கொஞ்சம் பிஸி இல்லாத டைமாக பார்த்து வந்தவன்ட்டு சொன்னால் இன்னும் படிவாக எல்லாம் போட்டில் போகிறதெல்லாம் எடுத்து போடலாம். சரியான குளிர் இப்போ ஓரளவு கிட்ட வந்துட்டோம். ஸோ அடுத்து போக இன்னும் படிவாக தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்ல வின்டர் டைமுக்கு வந்திருந்தால் அதில் இருக்கிற மாதிரி இந்த பாருங்கள், இந்த இதில் இருக்கிற இந்த சினோக்கள் எல்லாம் ஃபுல்லாக இருந்திருக்கு விங்காலையும். பட் அது வர முடியலை அந்த டைமில். மேலே சினோ படிஞ்சிருந்தாலும் கீழெல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ஸோ அங்கே விழுகிறதும் விழுந்து கொண்டு தான் இருக்குது. எவ்வளோ ஃப்ரீயாக இதில் நடந்து போகிறோம். இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் இந்த இடமெல்லாம் ஒரே மக்கள் கூட்டமாக இருக்கும். திரும்புகிற பக்கம் எல்லாம் ஆகலை. இந்த இடத்தெல்லாம் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே இடம் தேடி கொண்டு நிற்கணும். மாறி மாறி தான் எடுப்பாங்க. இப்போ தேடுவார் இல்லாமல் இருக்குது. அவ்வளோ வந்துட்டோம் மெயின் ஃபால்ஸு கிட்ட. பாருங்கள் ஃபால்ஸை பார்ப்போம். சவுண்டை பார்த்தீங்களா? எல்லாம் தண்ணி விழுகிற சத்தம் தானே, இடைச்சல் அப்படி கேட்குது. இதில் இருக்கிறது வந்து சினோ படிஞ்சு போய் கிடக்கு கல்லுக்கு மேலே. இங்கே பாருங்க அப்படி போச்சு. அப்படி தண்ணி விழுந்து புகை மாதிரி கிளம்புது மேலே. பார்க்க முகில் மாதிரி இருக்குது. முகில் மேலே இருக்குது. அப்படி இது வந்து தண்ணி விழுகிற நுட்டை. இது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இருக்குது, பார்டரில் இருக்குது. இந்த நயகரா ஃபால்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து விழுகிற இடம் வந்து கனடா. ஸோ நாங்கள் நின்று இப்போ கனடாவிலேருந்து பார்க்குறோம். இதே மாதிரி அமெரிக்காவில் அங்கால இருக்கிற அந்த பில்டிங்கெல்லாம் வந்து அமெரிக்காவில். ஸோ அமெரிக்காக்காலையும் வந்து இதை பார்ப்பினோம். சம்மர் டைமில் இந்த போட்டு இதன்னைகளை வந்து கனடா போட்டும் ஓடும், அதே மாதிரி அமெரிக்கா போட்டும் ஓடும். 2 இடையில் சந்திக்கலாம். அப்படி இந்த பக்கமாக அப்படியே கனடா போட், அங்கே ஒன்று ரெட் கலர்லேயும் ஒன்று ப்ளூ கலர்லேயும் ஓடும். அந்த பழைய ஃபுட்டேஜை பண்ணுவோன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். சம்மரில் வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குவீங்க வந்தால். வேறு நாடுகள்லேருந்து வார ஆக்கள் தவறாமல் நயகரா ஃபால்ஸை பாருங்கோ. வந்து கனடாவில் இருக்கிற ஆக்கள் பெரும்பாலும் நிறைய திறம் பார்ப்போம். என்ன கேட்டால் நயகரா ஃபால்ஸுக்கு வந்தால் அந்த போட்டில் போனால் தான் அதை ஃபுல்லாக நாங்கள் அனுபவிச்சேன்றது. நானும் அது ஆரம்பங்கள் அது போன பிறகு தான் இவ்வளவு ஹாப்பியானது அதில் இருக்கும். அந்த புகமாதி வார இடத்துலலாம் அப்படியே எங்களில் வந்து தண்ணி அப்படியே பறக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் கிட்ட போய் நாங்கள் அந்த தண்ணி விழுகிறத பார்க்குற மாதிரி இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா கிட்ட வேற வந்து இந்த நயகரா ஃபால்ஸ் இந்த விழுகிற தண்ணி இந்த ஒரு
மழை மாதிரி எங்கட முகத்தில் வந்து அடிக்கும். அது ஒரு சாரல், இது வந்து இந்த மலை சாரல்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து இந்த பறக்கிற தண்ணி வந்து எங்களில் வந்து எனி டைம், அது எப்போ வந்தாலும் சம்மரில் வந்தானே எப்போ வந்தானே எங்களோட முகத்தில் வந்து அடிக்கும். அதை ஒரு ஃபீல் பண்ணுறதுலேயும் ஒரு சந்தோஷம் தான், நல்லா தான் இருக்குது. இயற்கையை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காதுன்னு சொல்கிற மாதிரி இந்த நயகரா ஃபால்ஸை எவ்வளோ தடவை பார்த்தாலும் ஒவ்வொரு முறை வந்து பார்க்கும்போதும் ஒரு சந்தோஷம்தான். அதில் ஒரு மகிழ்ச்சி கொண்டு இருக்கும். அது இயற்கைக்கே உரிய ஒரு அழகு. பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிக்கும் இயற்கையை ரசிக்கிறது. எனக்கு அது சொல்லவே தேவையில்லை, நல்லாவே பிடிக்கும். இதுக்கு மேலே அங்கால கொஞ்சம் போனோம்னு சொன்னால் அந்த தண்ணி வந்து விடுகிறதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இதுதான் வந்து அந்த தண்ணி வாரது பாருங்கள், எவ்வளோ வேகமாக ஓடுது. இப்படி வந்து பாருங்க, இதைத்தான் நான் எப்படியே வந்து கீழே விழுகிறது. எவ்வளோ வேகம் விழுந்தா அப்படியே இழுத்து கொண்டு போவோம் மக்களை. ஏ சரி, அப்படியே மேகத்தின் நீளமும் இப்படியே இதோட சேர்ந்து இதுதான். பார்த்தீங்களா, ரெயின்போ. மோஸ்ட்லி நயகரா ஃபால்ஸுக்கு வந்தால் இந்த ரெயின்போ வரும், வடிவாக தான் இருக்குது. கூடுதலாக நயகரா ஃபால்ஸுக்கு வார நேரமெல்லாம் இந்த ரெயின்போ பார்க்கலாம். இந்த பாருங்க, இங்கே வானவில். வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது. ஓகே உறவுகளே, இப்போ நாங்கள் நயகரா ஃபால்ஸ்லேருந்து வீட்டை வெளுக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலமும் 11 நிமிடம் காட்டுது. 160 கிலோமீட்டர். எங்கட வீடு கேட்டர் போடுறீங்க? ஓகே, அவருக்கு அங்கே இன்னும் இருக்குது 40-50 கிலோமீட்டர். சரியான குளிர், நாங்கள் எதிர்பார்க்கல. குளிர் மட்டும் தெரியுமா, நான் இவ்வளோ குளிர் மட்டும் தெரியல. வரும்போது கார் ஓடினது நான், இப்போ சாய்ந்து ஓட வேண்டிய தேவையாக இருக்குது. டீல் அப்படித்தான். ஸோ இனி ரிலாக்ஸாக இருந்து ஓடலாம். எப்போவுமே வந்து ஒரு பயணம் தொடங்கி போய்க்க வந்து வடிவாக டிரைவிங் செய்யலாம். இப்போ வீட்டை போகும்போது டயர்ட் ஆகிடுவோம். அதனால தான் நான் முதல் 4 மட்டும் ஓடினது. இப்போ அவர் ஓடுறார், நான் ரிலாக்ஸாக இருந்து வீடியோக்களையும் பிடிச்சி கொண்டு வர வேண்டியதான். சரி மக்களே, நாங்கள் இப்போ பயணத்தை தொடங்கிட்டோமே. பயணத்தை தொடங்கினோன்னா நயகரா பயணத்தை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். அப்போ சாய்ந்து நீங்களும் இருக்க இப்போ கொஞ்ச நாள் முன்னே வந்து நல்ல விண்டர் ஸ்னோ டைமுக்கு வந்து நயகரா ஃபால்ஸை வந்து நீங்கள் வீடியோ எடுத்து போட்டீங்க தானே? அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அப்படி ஒரு காலம் பார்க்கல. அடுத்த விண்டருக்கு பார்ப்போம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஃபால்ஸில் அங்கே? அப்போ எப்படி இருந்தது? சம்மர்ல பாக்குற மாதிரியே இருக்கு தானே, பட் ஆனா குளிர். ஆனா அது அந்த ஐஸ் கட்டி அப்படியே மிதந்து வந்த விழுது. அது மேல எல்லாம் படிஞ்சிருந்துக்குமா? அது கட்டாயம் பார்க்கும். ஓகே, இது ஃபால்ஸ் நார்மலா எல்லா ஃபால்ஸ் மாதிரி தான் ஓடும். இந்த ஃப்ரோசன் ஆற டைம் வந்து பார்த்தா சூப்பரா இருக்கும். சீரியஸ், அதே மாதிரி அடுத்த வருஷம் பார்ப்போம். இன்னும் குளிர் தான் பிரச்சனை. நல்ல பாதாளமான உடம்போட இருக்கும். அது நீங்கள் அந்த நேரமும் ஏதாவது உங்களோட பிஸ்னஸ் அளவில் எங்கெல்லாம் வந்தீங்களோ இல்லாட்டி சும்மா பெரோன்மெண்ட் வந்து ஃபால்ஸ் பார்க்க? இல்லை பிஸ்னஸ் அது இதுக்கு பெர்லிங்டன் வந்துடுறாங்க. ஓகே ஓகே. ஆனால் இன்றைக்கு நயகரா ஃபால்ஸ் பக்கத்தையே வந்துடுறேன். இன்றைக்கு வேலையாக இங்கே வந்தோம்னா அப்படியே ஃபால்ஸையும் பார்த்துட்டு வீடியோவும் எடுத்துட்டு போகிறோம். நாங்கள் அப்படி வர அளவுக்கு இந்த நயகரா ஃபால்ஸ் அவ்வளோத்துக்கு எங்களுக்கு வருது. ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஒரு சீசனில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மற்றபடி பார்த்து தானே நான் இப்போ ஒரு
மார்ச் மாதத்தில் எப்படி இருக்குன்னு இன்றைக்கு பார்த்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா எல்லாம் முன்னுக்கு. ஸோ சம்மரில் டிஃப்ரெண்டாக இருக்கும், நிறைய ஆக்களும் அது ஒரு வித்தியாசமான ஒரு கலகலப்பாக இருக்கும். இங்கே எல்லாம் எம்டியாக கிடக்கு, எல்லாம் ரிச்சோடி போய் சீசனுக்கு சீசன் வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. ஆனால் ஓகே, இப்போ கொஞ்சம் ஆக்கள் வராங்களே வந்து பார்க்குறாங்க, மேபி வேறு நாடுகள்லேருந்து வாரவங்க வேறு நிலவில் வாரவங்க அப்படி பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வருவாங்க. இதுக்கிட்ட வேறு ஆட்டியம் கனடாவுக்கு வேறு நாடுகள்லேருந்து வார ஆக்கள் வந்து சீசன் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேராக போல்ஸை பார்க்கணும் கூட வந்து பார்த்துட்டு போவேன். கூட எல்லாம் வெக்கேஷன் சம்மரில் வாரதால அது ஓகே. மற்றபடி இப்போ வார ஆக்களும் பார்த்துட்டு தான் போவேணும், அது ஓகே தான். நான் எப்போ போனாலும் அதில் ஒரு சந்தோஷம், எனக்கு அதில் ஒரு பிடிப்பு. அந்த அந்த கிட்ட போய்க்கு ஒரு தூரம் ரெண்டு முகத்தில் அடிக்குமல்ல, அது வந்து நீங்கள் எந்த சீசனில் வந்தாலும் எப்போ வந்தாலும் அது நேராக ஒரு ஃபீல் பண்ணலாம். அதில் ஒரு ஹாப்பி முகத்தில் வந்து அடிக்கும். அந்த கப்பல்ல போனா இன்னும் அந்த ஃபீல் வந்து கூடவா இருக்கு, அது சம்மருக்கு சூப்பரா இருக்கு. அது இப்போ வந்தாலும் அந்த ஃபீல் உணரலாம். அந்த ஃபோர்ஸ் வந்து குளிர வேகத்துக்கு தண்ணி அப்படின்னு காத்தோட வரும், நல்லா தான் இருந்தது இல்லையா. ஓகே உறவுகளே, இத்தோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ஜான்சன்ஸ் வேர்ல்டு என்ற என்னோட யூடியூப் சேனலையும் சைந்திட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், பாய் பாய். See you soon guys.